நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். சிவகங்கை தொற்று சம்பவம், 2 பள்ளி மாணவர்கள் உட்பட மேலும் 11 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணிய தவறிய 127 பேருக்கு 1000 ரிங்கேட் அபராதம். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் புதிதாக 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 11 பேர் கெடா சிவகங்கை தொற்று சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள். அந்த 11 பேரில் 2 தொடக்கப்பள்ளி மாணவர்கள், மேலும் 2 வயது சிறுவர்கள் என்று சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக பாதிக்கப்பட்ட 14 பேரில் 13 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான மலேசியர்கள் ஆவர். எஞ்சிய ஒருவர் வெளிநாட்டிலிருந்து மலேசியாவுக்கு வந்த பிலிப்பீன்ஸ் நாட்டவர். 13 உள்நாட்டவர்களில் 11 பேர் சிவகங்கை தொற்று சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள். 2 சபாவில் இருந்து லபுவானுக்கு வந்தவர்கள் ஆவர். கெடாவில் சிவகங்கை உணவக வைரஸ் தொற்று தொடர்பில் இன்று நண்பகல் மணி 12 வரையில் 313 பேர் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேர் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. 280 பேருக்கு அத்தொற்று இல்லை. எஞ்சிய 13 பேரின் சுகாதார பரிசோதனை முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 20 பேரில் 2 முறையே 7, 10 வயது மாணவர்கள் ஆவர். இந்தியா சிவகங்கைக்கு சென்று நாடு திரும்பிய உணவக உரிமையாளருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அந்நபரின் மூலம் அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கும் 4 தொழிலாளர்களுக்கும் தொற்று பரவியுள்ளது. பின்னர் அவரது உணவகத்துக்கு சென்றவர்களும் அத்தொற்றுக்கு இலக்காகினர். கோவிட்-19 வைரஸ் தொற்றை உட்படுத்தி புதிய உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. அதனால் மரண எண்ணிக்கை 125 உள்ளது. நேற்று இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக 315 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 127 பேர் பொது இடங்களில் முகக்கவசத்தை அணிய தவறியதற்காக கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 29 பேர் ஜோஹர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். நேற்று தொடங்கி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தலா 1000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. 315 பேரில் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் 31 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதிகமானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தூர இடைவெளியை கடைபிடிக்க தவறியதற்காக 150 பேர் கைது செய்யப்பட்டனர். SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாததற்காக மேலும் 38 பேர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தை கண்காணிப்பதற்காக 63,473 சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டதாக டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். பேரங்காடிகள், உணவகங்கள், தொழிற்சாலைகள், போக்குவரத்து முனையங்கள் ஆகியவை அச்சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் அடங்கும். இதனிடையே வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அந்த உத்தரவுக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறிய 28 பேர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். நேற்று 14 நாட்களுக்கு கட்டாயமாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை உட்படுத்தி போலீசார் 2263 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சின் பணியாளர்களுடன் இணைந்து போலீஸ் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். ஜூலை 24ஆம் தேதி முதல் நேற்று வரை 4286 பேர் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பினர். அவர்கள் அனைவரும் கோலாலம்பூர், நெக்ரி செம்பிலான், பினாங்கு, கிளாந்தான், சரவா, ஸ்லாங்கூர், ஜோஹர் ஆகிய இடங்களில் உள்ள 16 தங்கும் விடுதிகளிலும் 5 பொது பயிற்சி கழகங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய 13 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கம் தொடர்பான அறிக்கையில் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இவ்விவரங்களை குறிப்பிட்டுள்ளார்.
தலைநகரில் பொதுச்சந்தை உட்பட பொது இடங்களில் குறிப்பாக நெரிசலான பகுதிகளில் இருக்கும்போது முகக்கவசம் அணியும் உத்தரவை மக்கள் பின்பற்றுவதை காண முடிகிறது. எனினும் இன்னும் சிலர் முகக்கவசங்களை முறையாக அணிவதில் அலட்சியம் காட்டுவது ஜலன் ரஜபுட் பொதுச்சந்தையில் ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. எந்நேரமும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பொது சந்தையில் முகக்கவசத்தை அணிந்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் உணர்வை பெறுவதாக மக்களில் சிலர் தெரிவித்தனர். முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கிய அரசாங்கத்திற்கு இச்சந்தையைச் சேர்ந்த வணிகர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முகக்கவசம் அணிவதன் வாயிலாக காற்றில் பரவும் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் தைரியமாக வர்த்தகம் செய்ய முடிவதாக வணிகர்கள் கூறினர். எனினும் முகக்கவசங்களை தாடை பகுதியில் இறக்கி வைப்பது, மூக்கையும் வாயையும் மூடாத வகையில் முகக்கவசத்தை அணிவது போன்ற பொறுப்பற்ற செயல்களை புரியும் சிலர் இருக்கவே செய்கின்றனர். எனவே சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப முகக்கவசங்களை கவனமாகவும் முறையாகவும் பயன்படுத்தினால் அனைவரும் நன்மையை பெறலாம் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்திலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள வேளை எல்ஆர்டி இலகு ரயில் சேவையை பயன்படுத்தும் பெரும்பாலான பயணிகள் அந்த உத்தரவை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். சுய கட்டுப்பாடு, தூர இடைவெளி, முகக்கவசம் அணிவது போன்ற புதிய இயல்பு முறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதற்கு முன்னர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தியதால் முகக்கவசம் அணியும் உத்தரவை பின்பற்ற சிரமமாக இல்லை என சில பயணிகள் தெரிவித்தனர். மேலும் முகக்கவசம் அணியும் உத்தரவை மலேசியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களும் முறையாக பின்பற்றுவதை காண முடிந்தது. முகக்கவசத்தின் விலை குறைந்திருப்பதால் அதனை வாங்கி அணிவது சிரமம் அல்ல என அவர்கள் கூறினர். இவ்வேளையில் கட்டாயமாக முகக்கவசம் அணியும் அரசாங்கத்தின் உத்தரவு தலைநகரில் உள்ள வணிகர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் என்ற புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. பொருட்களை வாங்க மக்கள் அதிகம் செல்லும் இடமான தலைநகர் ஜலன் துவான்கு அப்துல் ரஹ்மான் சாலையின் சுற்றுவட்டார பகுதி வணிகர்கள் அந்த நம்பிக்கையை கொண்டுள்ளனர். முகக்கவசம் அணியும் உத்தரவை அடுத்து இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்கள் தைரியமாக மஸ்ஜித் இந்தியா பகுதிக்கு வருகை அளிப்பார்கள் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக மேலும் சில வணிகர்கள் தெரிவித்தனர். நேற்று அமலுக்கு வந்த அந்த உத்தரவை தொடர்ந்து தலைநகருக்கு வெளியில் இருந்து இப்பகுதிக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இன்னும் பல கடைகள் திறக்கப்படவில்லை என்றாலும் மக்கள் பலர் முகக்கவசம் அணிந்திருப்பதை காணும்போது மனநிறைவாக இருப்பதாக வருகையாளர்கள் சிலர் தெரிவித்தனர். அதோடு உத்தரவு முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அமலாக்க தரப்பினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் மக்கள் கட்டாயம் முகக்கவசத்தை அணிய வேண்டிய பொது இடங்களில் ஒன்று நெடுஞ்சாலைகளில் உள்ள ஆர்என்ஆர் ஓய்வெடுக்கும் பகுதி. நெகிரி சிம்பிலான் நீலாய் நெடுஞ்சாலையின் ஓய்வெடுக்கும் பகுதியில் ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் பொதுமக்கள் முகக்கவசம் அணியும் புதிய நடைமுறையை கடைபிடிப்பது தெரியவந்தது. ஆர்டிஎம் கண்ணோட்டம் மேற்கொண்ட சமயத்தில் நீலாய் நெடுஞ்சாலையின் ஆர்என்ஆர் ஓய்வெடுக்கும் பகுதியில் வணிகர்களும் பொதுமக்களும் அரசாங்கத்தின் உத்தரவுக்கு ஏற்ப முகக்கவசத்தை அணிந்திருந்தனர். மக்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதுடன் தாங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் பாரங்களில் சுய விவரங்களை எழுதிய பின்னர் கடைக்குள் நுழைவதாக வணிகர்கள் கூறினர். கோவிட்-19 வைரஸ் தொற்றை முற்றிலும் துடைத்தொழிக்க முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கியுள்ள அரசாங்கத்தின் நடவடிக்கையை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். சுய சுகாதாரத்தை பேணி அந்த வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட முகக்கவசத்தை அணிவது கடினமாக இல்லை என பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர். Rokok tak bagus kawan. Mari masuk, saya kasih air minum. நாட்டில் கட்டுமான நிறுவனங்கள் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கும் விகிதம் 85 விழுக்காட்டை எட்டியுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட அனைத்து நிறுவனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கேட்டுக் கொண்டார்.
ஒரு விழுக்காட்டு கட்டுமான நிறுவனங்கள் மட்டுமே இதுவரையில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இருந்தது சோதனை நடவடிக்கைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. விதிமீறலுக்காக அந்நிறுவனங்கள் மூடப்பட்டதுடன் நடைமுறைகள் பின்பற்றப்படுவது கண்காணிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவை மீண்டும் திறக்கப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக கடைபிடிக்காத 15 விழுக்காடு நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முகக்கவசம் அணிந்து தூர இடைவெளியை கடைபிடித்தால் மட்டுமே வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என ஆய்வுகள் கூறுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதனால் கட்டுமான நிறுவனங்கள் தொழிலாளர்களின் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கட்டாயம் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கேட்டுக் கொண்டார். இதனிடையே சரவாக்கில் கோவிட்-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாது. மாறாக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்களில் வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட இடம் மட்டுமே மூடப்படும் என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக அவர் RTM Tracks.fm வானொலி நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். இணையத்தில் விவசாய பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாக ஃபார்மா கூட்டரசு விவசாயம் சந்தை வாரியம் தெரிவித்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 4 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள விவசாய பொருட்கள் மட்டுமே இணையம் வாயிலாக விற்கப்பட்ட வேளை அதன் மதிப்பு தற்போது 20 லட்சம் ரிங்கெட்டுக்கும் மேலாக உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்திலிருந்து இணைய வர்த்தகம் மக்களின் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அவர்களின் ஆதரவு வர்த்தகர்கள் வருமானம் ஈட்ட உதவியது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்கும் வர்த்தகர்களுக்கு இந்த வர்த்தக அணுகுமுறை கை கொடுத்துள்ளதாக விவசாயம் உணவு தொழில்துறையின் முதலாவது துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஹம்சா கூறினார். இதுவரை 1000 விவசாய தொழில் முனைவர்கள் இலக்கவியல் தளத்தின் வாயிலாக தங்களது விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தியுள்ளனர். அதன் விற்பனை மதிப்பு 53 லட்சம் ரிங்கெட்டை எட்டியுள்ளது. மலாக்கா சிர்காம் புக்கிட் திம்பாக்காவ் கிராமத்தில் நடைபெற்ற தியாக திருநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். விவசாயம் உணவு தொழில்துறை அமைச்சு இலக்கவியல் வர்த்தக நிறுவனங்களான ஷாப்பி, லசாடா, ஃபுட் பெண்டா ஆகியவற்றுடனும் போஸ்ட் மலேசியா நிறுவனத்துடனும் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக இந்த வெற்றியை பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகர்கள் இலக்கவியல் வர்த்தகத்தில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள விவசாயம் உணவு தொழில்துறை அமைச்சு பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்யவுள்ளதாகவும் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஹம்சா சொன்னார். வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்திருக்கும் அரசாங்கத்தின் அறிவிப்பை பல தரப்பினர் வரவேற்றுள்ளனர். நிதி பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ள தரப்புகள், வங்கிகள் ஆகிய இரு தரப்புகளுக்குமே நன்மையை அளிக்கும் வகையில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்த அந்த நற்செய்தி பற்றி ஆராய்கிறது இவ்வாறு சிறப்பு கண்ணோட்டம். வேலை இழந்து இன்னும் புதிய வேலை கிடைக்காதவர்கள், ஊதிய தொகை குறைக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு மேலும் 3 மாத காலத்திற்கு வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படவுள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னரும் கடனை திரும்ப செலுத்துவதை மேலும் ஒத்திவைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட வங்கிகள் முடிவு செய்யும். அரசாங்கம் நிதி அமைச்சுடனும் பேங்க் நிகாராவுடனும் கலந்தாய்வு செய்த பின்னர் இந்த முடிவினை எடுத்துள்ளதென அதன் அமலாக்கம் குறித்து விளக்குகிறார் மைக்கி மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைமை செயலாளர் டாக்டர் AT குமரராஜா. அப்ப வேலை வாய்ப்புகளை நீங்க இழந்திருந்தா உங்களுக்கு 3 மாசத்துக்கு இன்னொரு 3 மாசத்துக்கு இந்த மொரட்டோரியம் நீடிக்கப்படும். அப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்ப டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மொரட்டோரியம். அப்ப நீங்க உங்க வங்கிகள்ல நீங்க எந்த ஒரு தொகையும் கட்டாம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒண்ணு. வேலை இருக்கு ஆனா தொகை மட்டும் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொகை குறைஞ்ச அளவுக்கு உங்க தவணை முறையும் குறைக்கப்படும். ஆனா அது 6 மாச காலகட்டத்துக்கு நீடிக்கப்படும். இவ்வேளையில் கடன் பெற்ற வியாபாரிகள், சிறு நடுத்தர தொழில்துறையினர், சில்லறை வியாபாரிகள், அங்காடி வியாபாரிகள் ஆகியோருக்கு உதவவும் வங்கிகள் முன்வந்துள்ளதென டாக்டர் AT குமரராஜா கூறினார். SDRS ஸ்மால் டெட் ரெசல்யூஷன் ஸ்கீம் சொல்லி பேங்க் நகரா கீழே நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். சிறு நடுத்தர வியாபாரங்கள் போய் வங்கிகள் மூலியமாகவும் சரி பேங்க் நகரா மூலியமாகவும் சரி நாடி அவங்களோட வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்களை மாற்றி அமைச்சு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த தொகையை குறைக்கக்கூடிய, அதாவது நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் காட்டுங்க,
நீங்கள் பிரின்சிபல் கட்ட வேண்டியதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுங்க, வட்டியை மட்டும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில் சில நேரத்தில் கம்ப்ளீட்டாக ரீஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கூட நம்ம இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வட்டி குறைவாக கட்டக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதனால வங்கிகளில் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த ரீஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். விற்பனை கொள்முதல் சட்டத்தின் கீழ் வீட்டு வாகன கடன் பெற்றவர்களுக்கு கடனை திரும்ப செலுத்துவதற்கும் ஏதுவான கட்டண அட்டவணையை வங்கிகள் தயார் செய்யும் என டாக்டர் A.T. குமரராஜா மேலும் கூறினார். இப்போ இந்த மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷனுக்கு நீட்டிப்புக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யும் போது அந்த நேரத்தில் நான் இது வரைக்கும் கட்டாத இந்த சலுகையை நான் எடுத்திருக்கேன். இந்த சலுகையை நான் திருப்பி கட்டணும்னு சொல்லி என்னோட நடவடிக்கைக்கு வங்கிகளை நாடி நான் இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன், ரீஃபைனான்ஸ் பண்ணுறேன், இல்லை ரீஸ்கெடியூல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ப்ரோஆக்டிவாக பேசிட்டோன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு 3-4 மாதம் நம்ம வந்து தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் வந்து மீண்டு வரணும். அப்படி அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு சில உதவிகள் வேணும், ஆலோசனைகள் வேணும். எப்படி நான் இதை வந்து மறு பரிசீலனை செஞ்சு எந்த வேறு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் AKPK போய் நாடலாம். இந்த உதவி திட்டத்தின் வாயிலாக சுமார் 30 லட்சம் பேர் வரை பயனடைவர் என நம்பப்படுகிறது. மக்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி சம்பந்தப்பட்ட வங்கிகளில் விண்ணப்பம் செய்ய தொடங்கலாம். SWCOP பொது துப்புரவு திடக்கழிவு நிர்வாக கழகம் 2025ஆம் ஆண்டு வாக்கில் அதன் மேற்பார்வையின் கீழ் உள்ள 6 மாநிலங்களிலும் கோலாலம்பூரிலும் மறுசுழற்சி விகிதத்தை 40 விழுக்காடாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இவ்வாண்டு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 30 விழுக்காடு இலக்கு எட்டப்பட்டுள்ளது. மறுசுழற்சி பொருட்களின் சேகரிப்பும் அதிகரித்துள்ளதால் 5 ஆண்டுகளில் 40 விழுக்காட்டு இலக்கு எட்டுவது சாத்தியம் என SWCOP நிறுவனத்தின் ஆய்வு தொழில்நுட்ப பிரிவின் இயக்குநர் ஜுல்கிஃப்லி தம்பிச்சே தெரிவித்தார். கடந்த ஆண்டு மே மாதம் சேகரிக்கப்பட்ட 163.15 டன் எடையுள்ள மறுசுழற்சி பொருட்களை காட்டிலும் இவ்வாண்டு அதே காலகட்டத்தில் 307.63 டன் எடை கொண்ட மறுசுழற்சி பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அது மறுசுழற்சி பொருட்களின் சேகரிப்பின் மொத்த எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்திருப்பதை காண்பிப்பதாக ஜுல்கிஃப்லி தம்பிச்சே கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது மக்களிடையே பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான விழிப்புணர்வு அதிகரித்திருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். அது குப்பைகளை அகற்றும் தளத்தில் திடக்கழிவுகளின் அளவை குறைக்க உதவியது என்றார் அவர். பொது துப்புரவு பணி, திடக்கழிவு நிர்வாகம், மறுசுழற்சி பொருட்களை சேகரிப்பது போன்ற நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் ஆண்டுக்கு 190 கோடி ரிங்கெட்டை செலவிடுகிறது. மக்களின் இந்த நேர்மறையான போக்கு தொடர்ந்தால் நாட்டின் அந்த செலவை குறைக்க முடியும் என்பதோடு இயற்கையையும் பாதுகாக்க முடியும் என ஜுல்கிஃப்லி தம்பிச்சே கூறினார். நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. எனினும் இதற்கு பின் அச்சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என புக்கெட் அமான் சாலை அமலாக்க விசாரணை பிரிவின் துணை தலைமை இயக்குநர் சூப்பரிண்டென்டென்ட் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். தியாக திருநாள் கொண்டாட்டத்துக்கு பின் மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து வேலை செய்யும் இடங்களுக்கு திரும்புவதால் கோலாலம்பூரை நோக்கி செல்லும் சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்துள்ளன. செபராங் ஜயாவில் இருந்து பராய்க்கு செல்லும் சாலையிலும், ஜுருட்டோல் கட்டண சாவடிக்கு முன்னரும் சங்கத் ஜெரிங்கில் இருந்து புக்கெட் பராபேட் செல்லும் சாலையிலும் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. சுங்கை பத்தானி, சுங்கை டுவா, பண்டா காசியா, பண்டா பஹரு, தைப்பிங், மனோரா, சிம்பாங் புலாய், பிடோர், புக்கெட் தாங்காரை நோக்கி செல்லும் சாலைகளிலும் கிழக்கு கரை மாநிலங்களின் சாலைகளிலும் வாகனங்கள் அதிகரித்துள்ளன. நெரிசலை தவிர்க்க திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ளும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கோவிட்-19 வைரஸ் தொற்றின் தாக்கத்தால் இவ்வாண்டு நடைபெறவிருந்த 7வது ஆசிய ரக்பி போட்டி ரத்து செய்யப்பட்டது. ஆடவர், மகளிர் என இரு பிரிவுகளுக்கான போட்டியும் ரத்து செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
இவ்வாண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் ஆடவர்களுக்கான ஆசிய ரக்பி போட்டி நடைபெறவிருந்தது. மகளிருக்கான அப்போட்டி அடுத்த மாதம் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொற்று அச்சுறுத்தல் நீடிப்பதால் போட்டியை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்கள் முடிவெடுத்தனர். பேரரசர் கிண்ண ரக்பி போட்டி, தேசிய ரக்பி போட்டி, மலேசிய லீக் ரக்பி போட்டி ஆகியவற்றை இதற்கு முன்னர் மலேசிய ரக்பி சம்மேளனம் ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 369. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின் ஆசையெனும் பெருந்துன்பத்தை விட்டொழித்தால் நிலையான இன்பத்தை பெறலாம் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.